ஜனங்க நமஸ்காரம். இன்றைக்கோட வீடியோவில் நான் என்ன ஷேர் பண்ண போகிறேன்னா, ஒன் ஆஃப் மை சைல்ட்ஹுட் டேஸ். சிம்பிளாக சொல்லணுன்னா சைல்ட்ஹுட் மெமரிஸ்னே வச்சுக்கலாமே. இப்போ இருக்கிற பசங்களுக்கு மேக்ஸிமம் ஆஃப் எல்லாமே வீடியோ கேம்ஸ், அந்த மாதிரி வீட்லேயே விளையாடுற கேம்ஸ் எல்லாமே இருக்கும். மோஸ்ட் ஆஃப் தி பீப்புள் கிரவுண்டுக்கே போகிறதில்ல. அப்படி இருக்கிற பட்சத்தில் நாங்கள்லாம் இருக்கும்போது, நான் எப்படி சொல்லணுன்னா, நான் 2001 born. ஸோ அதனால் ஏர்லி 2K தான். இந்த லேட் 90s அண்ட் ஏர்லி 2K கிட்ஸ்க்கு எல்லாருக்குமே தெரியும். இந்த கிரவுண்டுக்கு போய் விளையாடுற விளையாட்டுகளில் இந்த வீட்டில் முன்னாடி வெராண்டா நான்லாம் ஒரு வில்லேஜில் தான் பிறந்தேன், வில்லேஜில் தான் வளர்ந்தேன். மோஸ்ட்டாக வில்லேஜில் வளர்ந்தவங்களுக்கெல்லாம் இது தெரியும். ஏன்னா வில்லேஜில் வீடெல்லாம் கண்டினியூஸாக ஒரு 5 to 6 ஹவுசஸ் அப்படியே கண்டினியூஸாக இருக்கும். ஸோ அங்கே முன்னாடி வெராண்டா பெருசாக இருக்கும். அங்கே வந்து விளாடுவோம். என்னென்ன கேம் விளாடுவோம்னா, இந்த ஹைட் அண்ட் சேக், அப்புறம் 7 ஸ்டோன்ஸ், அந்த மாதிரி நிறைய கேம் விளையாடுவோம். அப்படி இருக்கிறதுல 7 ஸ்டோன்ஸ் தான் எனக்கு பிடிச்ச கேம். ஏன் சொல்கிறேன்னா, இந்த கேம் நாங்கள் சின்ன பசங்க மட்டும் விளையாடாமல் வீட்டில் இருக்கிற எங்கள் அம்மா, சித்தி, அப்புறம் அந்த லைனில் நான் எங்கள் கண்டினியூஸாக வீடு இருக்குல்ல, அந்த வீட்டில் இருக்கிற எல்லாருமே, எல்லா பெரியவங்களும் வந்து மொத்தமாக சேர்ந்து விளையாடுவோம். அது பியூட்டிஃபுல் மெமரிஸ்ன்னு சொல்லுவேன். இப்போ இருக்கிற பசங்களுக்கு அது கிடைக்குமா என்னன்னு தெரில. இப்போது அவங்களுக்கு இந்த விளையாட்டு இருக்குன்னே தெரியல. இது ஏன் சொல்கிறேன்னா, நான் இங்கே டவுனில் இருக்கேன். இப்போது இந்த டவுனில் இருக்கும்போது இங்கே இருக்கிற பசங்க எல்லாமே மோஸ்ட்டாக வருவாங்க, சைக்கிள் ஓட்டுவாங்க. அப்படியே ஒரு 6 o'clock கூடியில் வீட்டுக்கு போயிடுவாங்க. மோஸ்ட்டாக சண்டேஸ் யாருமே வீட்டை விட்டு வெளியே வரதே இல்லை. அதுவும் இல்லாமல் இன்றைக்கி தான் சரி ஓகே நார்மலாக விளாட்லான்னு எல்லாத்தையும் கூட்டும்போது என்ன கேம் விளாட்லான்னும் போது அவங்க காமனாக சொல்லுது, எதர் ரன்னிங் ரேஸ் ஓட்டலாம், இல்லை சைக்கிள் ரேஸ் ஓட்டலாம், அது இல்லைன்னா லாக் அண்ட் கீ விளாட்லான்னாங்க. இது ஓகே தான், பட் இங்கே இருக்கிற பிளேஸில் லாக் அண்ட் கீ, சைக்கிள் ரேஸ் எல்லாம் ஓட்டலாம் இல்லைங்களே. ஆனால் லாக் அண்ட் கீ விளையாடுற அளவுக்கு நான் ஒரு சின்ன பையன் இல்லை. இருந்தாலும் அவங்க கூட விளையாடுறதுக்கு நீ என்ன சின்ன பையனான்னு கேட்கலாம். எனக்கு வேறு வழி இல்லைன்னே சொல்லிக்கலாமே. ஏன்னா நான் என்னோடய எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்கேன். மோஸ்ட்டாக மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் நான் வீட்டிலே தான் இருப்பேன். ஐ வில் பி ஃபுல் லேர்னிங் தான். ஸோ எனக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் வேணும். ஆனால் இங்கேருந்து நான் தூரமாக டர்ஃப் அதெல்லாம் போகணுன்னா ஒரு 20 இல்லை ஒரு 15 kilometers அந்த மாதிரி தூரமாக போகணும். போய் வந்து அதுக்கப்புறம் கன்டினியூ பண்ணி ஒர்க் பண்ணி ஸ்டடீஸ் பண்ணி என்னால் பண்ண முடியாது. ஸோ இங்கே இருக்கிற பசங்க வச்சு தான் என்னால் ரிலாக்ஸ் பண்ண முடியும். ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் சரி இன்றைக்கி விளாட்லான்னு சொல்லி அவங்களுக்கு 7 ஸ்டோன்ஸ் விளாட தெரியுமான்னு கேட்டேன். ஏன்னா இங்கே இருக்கிற பிளேஸில் 7 ஸ்டோன்ஸ் ஈஸியாக விளாட்லாம். ஸோ 7 ஸ்டோன்ஸ் விளாட தெரியுமான்னு கேட்கும்போது 50% ஆஃப் பசங்களுக்கு தான் மட்டும்தான் 7 ஸ்டோன்ஸ்னு ஒரு கேம் இருக்கிறது தெரியும். அதுலேயும் 20% மட்டும் தான் எப்படி விளாடணும்னு தெரியும். ரிமைனிங் இருக்கிற பசங்களுக்கு அது என்னன்னே தெரியாது. ஸோ அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி நாங்கள் ஒரு 2 கேம் 3 கேம் அவங்க கூட சேர்ந்து விளாண்டுருப்போம். நாங்கள்லாம் விளாண்டுருப்போம். அதுக்குள்ளே 6 o'clock ஆச்சு. வீட்டில் கூப்பிட்டாங்க. அப்போது இவங்க போகும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த கேம் நல்லா இருக்குது, நாளைக்கு வந்து இதே கேம் விளாட்லாம், நாளைக்கு வந்தும் இதே கேம் விளாட்லாம் அண்ணா, நாங்கள் வரோம்னு சொல்கிறாங்க. ஸோ சின்ன பசங்க கூட விளாட்றதுக்கு நீ என்ன சின்ன பையனான்னு கேட்கலாம். ஆனால் இதெல்லாம் தப்பு இல்லையே, நம்மளோட ரிலாக்ஸேஷனுக்கு அவங்க கூட விளாட்றோம், அவ்வளோதான். ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் நான் எதுக்காக இந்த வீடியோனா, மோஸ்ட் ஆஃப் தி பீப்புள் இதை மிஸ் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் லேட்டர் 90s அண்ட் ஏர்லி 2K கிட்ஸுக்கெல்லாம் அவங்களோட மெமரிஸை ப்ரிங் பேக் பண்ணுறதுக்காக நான் இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். யாரெல்லாம் இந்த கேம் விளையாண்டுருக்கீங்க, அதெல்லாம் இது இல்லாமல் எத்தனை கேம் விளையாண்டுருப்போம் நம்ம சின்னதில், அந்த கேமெல்லாம் தெரிஞ்சுன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் அப்போ இருக்கிறதுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ், அப்போ இருக்கிற பசங்க நம்ம எப்படி இருந்தோம், ஒரு ஜென்ரேஷன் கேப்பில் இப்போ இருக்கிற பசங்க எப்படி இருக்காங்க, அதெல்லாம் நீங்கள் மறக்காமல் நீங்கள் ஷேர் பண்ணலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அது இல்லாமல் உங்கள் வீட்டில் இல்லை உங்கள் சரௌண்டிங்கில் பசங்களாம் இருந்தாங்கன்னா ஒரு அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸாவது இந்த மாதிரி விளையாட்டெல்லாம் சொல்லிக் கொடுங்க. அவங்க கூட சேர்ந்து விளையாடுங்க. அவங்க கண்டிப்பாக பிடிச்சி நெக்ஸ்ட் டைம்லேருந்து இந்த கேம் ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்பாங்க. நம்ம விளாண்ட, நான் 7 ஸ்டோன்ஸ் மட்டும் சொல்ல, நம்ம விளாண்ட சைல்ட்ஹுட்டில் நம்ம விளாண்ட கேம்ஸ் எல்லாத்தையும் இவங்களுக்கு சொல்லி கொடுத்தா இவங்க இன்னும் எக்ஸைட் ஆகி என்ன பண்ணுவாங்கன்னா ரொம்ப விளாட ஆரம்பிப்பாங்க. நம்ம வயசில் இப்படி விளாண்டதுனால தான் வி காட் இவ்வளோ மெமரிஸ் எல்லாம் நம்மளுக்கு இருக்குது. ஆனால் இப்போ இருக்கிற பசங்க எல்லாமே ஃபோன்லேயே இருக்காங்க.
நான் தப்புன்னு சொல்லலை, அவங்களோட ஜென்ரேஷன் அப்படி, அவங்க அதுக்கு அடாப்ட் இருக்காங்க. அப்படி இருக்கிற பசங்களை நம்மளால் கொண்டு வர முடியும். திருப்பி இந்த கேமெல்லாம் நாங்கள் சின்னதில் விளாண்டோம், நீங்களும் இதெல்லாம் விளாடுங்க, நெக்ஸ்ட் நீங்கள் வளர்ந்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் சொல்லிக் கொடுங்கன்னு சொல்லலாம். ஸோ என்னோடய மெயின் மோட்டிவ் என்னென்னா, பி ஃபிட், ஸ்டே ஃபிட் அண்ட் ஈட் ஹெல்த்தி ஃபுட். அப்புறம் லிட்டில் பிட் ஸ்டடீஸ் இம்பார்ட்டன்ட் தான், நான் இல்லைன்னு சொல்லலை. அந்த அளவுக்கு அட்லீஸ்ட் ஒரு ஃபிசிக்கல் ஃபிட்னஸோ இந்த மாதிரி சின்ன வயசில் கேம்ஸ் இருந்தால் தான் நம்ம வளர ஏஜ் ஆக ஆக நம்மளோட பாடி ஃபிட்டாக இருக்கும். அது இல்லாமல் எந்த ஒரு இல்னஸும் இல்லாமல் நம்ம இருப்போம். இந்த மாதிரி நீங்கள் சைல்ட்ஹுட்டில் என்னென்ன கேம்ஸ் எல்லாம் விளையாண்டுருக்கீங்க, அப்புறம் என்னென்ன மெமரிஸ் எல்லாம் இருக்குது, அதெல்லாம் கீழே கமெண்ட்டில் சொன்னால் எல்லாருக்குமே தெரியும். ஸோ எல்லாருமே தெரிஞ்சுப்பாங்க, இந்தந்த கேம் விளாண்டுருக்கோம், இந்த கேம் விளாண்டுருக்கோம் தெரிஞ்சுப்பாங்க. ஸோ அன்டில் தட், பாய்.